மெய்யெழுத்துக்கள். சுட்டீஸ், புள்ளி வைத்த எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள் சொல்லுவாங்க. இவைகளை புள்ளி எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படும். மெய்யெழுத்துக்கள் எப்பொழுதும் உயிரெழுத்துக்கள் சார்ந்துதான் வரும். அதுபோல மெய்யெழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது. மெய்யெழுத்துக்களை உச்சரிப்பதற்கு அரை வினாடியே போதுமானது, அதாவது கண்ணிமைக்கும் நேரமே போதுமானது. உதாரணமாக அம்மா, இதில் அ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து. மற்றொரு உதாரணமாக அப்பா, இதில் அ என்பது உயிரெழுத்து, இப் என்பது மெய்யெழுத்து. மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களை சார்ந்தே வருகிறது. இக் பிளஸ் அ, க. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து வருவதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி நம்ம விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அவை இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். மெய்யெழுத்துக்களை 3 வகையா பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் எழுத்துக்கள் இக், இச், இட், இத், இப், இர். இவை 6 வல்லினம் எழுத்துக்கள். இவைகள் மார்பிலிருந்து பெருக்கக்கூடிய எழுத்துக்களாகும். மெல்லினம் எழுத்துக்கள் இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இவை 6 மெல்லினம் எழுத்துக்கள். இவை மூக்கிலிருந்து பெருக்கக்கூடிய எழுத்துக்களாகும். இடையினம் எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இல், இல். இவை 6 இடையினம் எழுத்துக்கள். இவை கழுத்திலிருந்து பெருக்கக்கூடிய எழுத்துக்களாகும். சரி, வாங்க இப்ப மெய்யெழுத்துக்களுக்கான சொற்களை இப்ப பார்க்கலாம். இக், சக்கரம், இங், சிங்கம், இச், தச்சர், இஞ்ச், ஊஞ்சல், இட், கட்டில், இன், நண்டு, இத், நத்தை, இந்த், பந்து, இப், கப்பல், இம், காகம், இ, நாய், இர், மலர், இல், மயில், இவ், செவ்வகம், இல், தமிழ் நூல், இல், தேல், இர், நாற்காலி, இன், மான்.